நித்யா பயந்து போய் இருப்பதை பார்த்த ஜெனி, அட, உனக்கு பணக்காரங்க மைண்ட் பத்தி தெரியாது. அவங்க எல்லாம் எப்போ எதை யோசிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. சோ நீ இந்த மாஸ்க் மேன உன் வழிக்கு கொண்டு வர வழிய பாரு என்று சொன்னாள். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா என்று கோபமாக கேட்டாள் நித்யா. அதை உணர்ந்த ஜெனி, ஹே, டென்ஷன் ஆகாதடி, நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி பேசினேன். சரி, நீ போய் அங்கிள பாரு என்று சொன்னவள் அங்கிருந்து சென்றாள். அதன் பிறகு தன்னுடைய பெரியப்பாவை பார்க்க சென்றாள் நித்யா. அவர் பிரகாஷ் மற்றும் அக்ஷயாவை பற்றி பல கேள்வி கேட்டார். அதையெல்லாம் சமாளித்தவள் அமைதியாக இருக்க அப்போது அவளுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. பிரகாஷ் தான் அழைத்திருந்தான். அதனால் தன்னுடைய பெரியப்பாவின் முன் பேச வேண்டாம் என்று நினைத்த நித்யா அங்கிருந்து வெளியே வந்தவள், ஹலோ சொல்ல என்றாள். ஏய், உனக்கெல்லாம் என்னடி பிரச்சனை? எதுக்காக நீ மறுபடியும் எவன் கூடவோ ஒன்னா இருக்கா என்று கேட்டான். அதை கேட்ட நித்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை சமாளித்தவள், அது எப்படிப்பா, கூட இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டேங்கிற, இப்படி தள்ளி வந்தா என்ன மட்டும்தான் கண்டுக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு என்று கேட்டாள். இங்க பாரு, நீ கண்டவன் கூட சுத்துறதே எனக்கு பிடிக்கல, அதனால அதை பண்ணாத என்று சொன்னான் பிரகாஷ். ஓஹோ, அப்படியா, சரி, எனக்கு இப்படி ரூல்ஸ் போடுறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஆர்டர் போட நீ யாரு? அதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுல. சரி, உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டல, இன்னைக்கு வா, நான் ஃப்ரீயா இருக்கேன், உனக்கு டிவோர்ஸ் தரேன் என்று சொன்னாள். அவள் குரலில் இப்போது கொஞ்சம் கூட வலி இல்லை. இங்க பாரு, உனக்கு யாரோ நல்லா பாத்துக்கிற மாதிரி பையன் கிடைச்சிட்டான்னு எனக்கு புரியுது. ஆனா நீ அதையெல்லாம் நம்பி ஏமாந்துராத. ஏன்னா இந்த பசங்க இப்படிதான் ஆசை காட்டுவாங்க, ஆனா அதையெல்லாம் பொய்யாதான் இருக்கும். சோ அதை நம்பி நீ ஏமாந்துராத என சொன்னான். அதை கேட்டவள், அட, உனக்கு என்ன இன்னைக்கு என் மேல இவ்வளவு அக்கறை கொட்டுது? அந்த அக்கறையில பாதி காமிச்சிருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன் என்று சொன்னாள். அதை கேட்ட பிரகாஷ், ஏய் என்னடி விட்டா ரொம்ப பேசுற? நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டி உறவு வேணா சரியா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் பண்ணிருப்பேனே. நீ என்கிட்ட கேட்காம காசுக்காக எதுக்கு எவன் பின்னாடியா போன என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் கோபம் கொண்ட நித்யா, இங்க பாரு, நான் உன்கிட்ட அன்னைக்கு போன் பண்ணி காசு கேட்டேன், ஆனா நீ எனக்கு பணம் தரல, அதான் நான் இப்படி பண்ணேன். அதோட உன் வீட்ல இருந்து நான் எனக்குன்னு எதுவும் எடுத்துக்கல. நீ என் புருஷனா இருந்தப்பவும் என் செலவுக்கு காசு தரல, சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் நான் அங்க இருந்தேன். சோ என்னால எப்படி பணம் ஏற்பாடு பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணேன். உன்னாலதான் நான் அங்கிள் ஆபரேஷன் செலவுக்காக கிட்ட 10 லட்சத்தை தர முடியல, அதுக்காக நான் அவரை சாக விட முடியுமா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் தான் உண்மையை புரிந்து கொண்டவன், ஏ, நீ அன்னைக்கு உன் பெரியப்பா ஆபரேஷனுக்காகவா பணம் கேட்ட? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. சரி, நான் இப்பவே உனக்கு 10 லட்சம் தரேன், நீ அதை உனக்கு பணம் கொடுத்தவனுக்கு கொடுத்துட்டு வந்துரு, இனி அவன் கிட்ட போகாத என்று சொன்னான். இப்ப கூட நீ அங்கிளுக்காக காசு தரல, நான் எவன் கூடவா போயிடுவேன்னு பயந்து காசு தர. அது சரி, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இத்தனை நாள் வாழ்ந்திருக்கேன்னு நினைச்சா எனக்கே ஒரு வெறுப்பா இருக்க. இங்க பாரு, நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன், நீ என்ன நிம்மதியா இருக்க விடு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். தன் முன்பு எப்போதும் பணிந்து பேசும் நித்யா இப்போது மிகவும் தைரியமாக பேசியதை கேட்ட பிரகாஷ் கோபத்தில் நிற்க அவன் அருகே வந்த அக்ஷயா, என்னங்க, என்ன ஆச்சு, நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க என்று கேட்டாள். எல்லாம் அந்த நித்யாவாலதான், அவ என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுறா என்று சொன்னான். அதை கேட்ட அக்ஷயா, அட என்னங்க, இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவளுக்கு பாருங்க, வாழ்க்கையில முக்கியமா இருந்த நீங்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அதான் டென்ஷன் ஆகுறா போல என சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் நித்யாவை கொஞ்சம் நினைத்து பார்த்தாள். ஆமா, அவளும் பாவம்தான். என்னதான் எனக்கு அவளை பிடிக்கலன்னாலும் அவ எனக்கு ஒரு நல்ல வைஃபா இருந்தா. எங்க அம்மா என்ன டார்ச்சர் பண்ணப்பவும் அவ பொறுமையா இருந்தா. அவளுக்கு இந்த வீட்டை விட்டு போகும்போது கூட நாங்க எதுவும் கொடுக்கல. அது ஒரு கஷ்டமா என் மனசுக்குள்ள இருக்கு. பேசாம நான் அவளுக்கு 50 லட்சம் ரூபாய் தரலான்னு இருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்ட அக்ஷயாவிற்கு கடுப்பாக இருந்தாலும் அவன் முன்பு நல்லவள் வேஷம் போடுகிறாள் என்பதால் அதை காட்டிக்கொள்ளாமல், என்னங்க, இது நிஜமாவே நல்ல விஷயம், இதை சீக்கிரமா பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு பணம் தேவைப்படும், என்கிட்ட இருந்தா நான் 1 கோடி ரூபாய் கூட கொடுப்பேன் என்று சொன்னாள். அதை கேட்டவன், சரி, உன் இஷ்டம் போல 1 கோடி கொடுக்கலாம் என்று சொன்னான். அதை கேட்ட அக்ஷயா அழகாக சிரித்தவள், என்னங்க, நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க நித்யாவுக்கு நேரடியா காசு கொடுத்தா அது அத்தைக்கு கோபத்தை தான் வர வைக்கும். பேசாம காசு என்கிட்ட தாங்க, நான் அதை அவகிட்ட கொடுக்கறேன் என்று சொன்னாள் அக்ஷயா. அப்படியே பண்ணலாம். ஆனாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அக்ஷயா, நீ என் லைஃப்ல வந்த பிறகுதான் எல்லாமே நல்லா இருக்கு என்று சொல்லி அவள் மீது சாய அந்த அறை முழுவதும் அவர்கள் கள்ளக்காதலால் நிறைந்தது. அடுத்த நாள் அந்த மாஸ்க் மனிதன் இருக்கும் அறைக்கு அவன் சொன்ன நேரத்தில் வந்தாள். ஆனால் அவன் அங்கே இல்லை.
அவள் சுற்றி சுற்றி அவனை தேடினாள், ஆனால் காணவில்லை. எனவே அந்த அறையை சுற்றி பார்த்தாள். அது மிகப்பெரிய சூற்றமாக இருந்தது. அதை பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததால் நித்யா வாயடைத்து போய் அதை பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கபோர்டை சென்று திறந்தாள். அதில் பெண்கள் அணியக்கூடிய டிசைனர் பிராண்ட் எல்லாம் இருந்தது. அதை பார்த்தவள் சற்று குழப்பம் கொள்ள அப்போது அவளுக்கு அவனிடமிருந்து மெசேஜ் வந்தது. உனக்காக தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கா, உனக்கு அது பிடிச்சிருக்கா என்று கேட்டான். அதை பார்த்தவள் இவன் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கான் போலையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் பிடிச்சிருக்கா என்று சொன்னாள். நித்யா தன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும் என்று நினைத்தே பார்த்ததில்லை. நித்யாவின் அம்மா அப்பா இறந்து விட்டதால் அவளுடைய பெரியப்பாவிடம்தான் வளர்ந்தாள். அவருடைய மனைவியும் அவரை டிவோர்ஸ் செய்து விட்டதால் தனி மனிதனாக அக்ஷயாவும் நித்யாவை வளர்க்க கஷ்டப்பட்டார் குணா. இப்படி ஒரு நேரத்தில் தான் அக்ஷயா வெளிநாட்டுக்கு படிக்க செல்ல வேண்டும் என்று சொல்ல அதற்கு குணா மறுக்க தன்னுடைய படிப்பை ஸ்கூலோடு நிறுத்தி கொண்ட நித்யா வேலைக்கு சென்று அக்ஷயாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைத்தாள். அதற்கே பல லட்சம் செலவானதால் நித்யா நல்ல உடை கூட அணிந்தது இல்லை. அப்படி அவள் பார்த்து பார்த்து செய்ததற்குத்தான் அக்ஷயா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நித்யாவிற்கு செய்திருக்கிறாள். அதையெல்லாம் நினைத்தவள் பெருமூச்சு ஒன்றை விட்டு நேராக கட்டிலில் சென்று சாய்ந்தாள். அவளுக்கு நன்றாக உறக்கம் வர கொஞ்சம் நேரத்திலேயே உறங்கிவிட்டாள். நள்ளிரவு நேரம் ஆனபோது கதவு திறக்கும் ஓசை கேட்டது. பதட்டமாக எழுந்த நித்யா யார் என்று கேட்க உடனே அவன், ஹே, நான் தான் உன்னோட ரகசிய காதலன் வந்திருக்கேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்ன உடனேயே நித்யாவிற்கு ஒரு மாதிரி இருந்தது. அவள் மெல்ல அவன் பக்கம் திரும்பி, மிட் நைட் ஆயிடுச்சு, நம்ம தூங்கலாமா என்று கேட்டாள். அட, தூங்குறதுக்காகவா நம்ம இங்க வந்திருக்கோம் என்று கேட்டான் அவன். இல்ல, எனக்கு தூக்கம் வருது என்று சொன்னாள் நித்யா. நான் அப்போ மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ண ஆர்வமா வந்துட்டு லேட் ஆனதும் டயர்ட் ஆயிட்டியா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் பதட்டமானவள் இல்லை என்று தலையசைக்க லேசாக சிரித்தவன், சரி போ, அந்த கபோர்ட்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா என்று சொன்னான். அதை கேட்ட நித்யா, இப்போ எதுக்கு தேவையில்லாம ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும் என்று கேட்டாள். அட, அதுவும் சரிதான், அப்ப வா வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சொன்னவன் அவளை இழுக்க, ஐயோ நான் அப்படி சொல்லல, இப்பவே போய் ட்ரெஸ் மாத்துறேன் என்று சொன்னவள் வேகமாக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றாள். எப்போதும் அவன் அறைக்குள் வந்தவுடன் அனைத்து விளக்குகளையும் அணைத்து விடுவான். அதை பார்த்தவள், ஒருவேளை இவ வாம்பயரா இருப்பானோ, அதான் லைட் ஒத்துக்கலையோ என்று யோசித்தபடி நீண்ட நேரம் ட்ரெஸ் மாற்ற, நீ இப்ப வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா என்று கேட்டான். இல்ல, நானே வெளியே வரேன் என்று சொன்னவள் வெளியே ஒரு ரெட் கவுன் அணிந்து வர அவள் அழகை ரசித்தவன், இப்போதான் நீ நல்லா இருக்க, எப்பவும் இப்படி ட்ரெஸ் பண்ண என்று சொன்னவன் அவளை அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தான். நித்யா அமைதியாக இருந்தாள். அதை பார்த்தவன், இன்னைக்கு நீ உன் பெரியப்பாவை பார்க்க போனதானே என்று கேட்டான். உடனே நித்யா, ஆமா, நானும் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது வேலைக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் உங்க பணத்தை திரும்ப தரேன் என்று சொன்னாள். இங்க பாரு, எனக்கு காசுக்கெல்லாம் எந்த குறையும் இல்ல, எனக்கு என்ன தேவைன்னு உனக்கும் தெரியும், அத பண்ணு. அப்போது அவளுக்கு சட்டென்று ஒரு விஷயம் தோன்றியது. இப்போ இருட்டா தானே இருக்க, நீங்க மாஸ்க் எடுக்க மாட்டீங்களா என்று கேட்டாள். இல்ல பேபி, நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டவளால் ஒரு நொடி நிதானித்து விட்ட பிறகு, இங்க பாருங்க, நீங்க என்ன சும்மா இந்த விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஓகே, ஆனா உங்களுக்கு குழந்தை பெத்துக்கிற பிளான் இருந்தா ப்ளீஸ் நீங்க வேற பொண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்காத என்று சொன்னாள். அதை கேட்டவன் ஒரு சில நொடி அமைதியாக இருந்தான். அதன் பிறகு, அதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். அடுத்த நாள் காலை பிரகாஷ் அவனுடைய வீட்டிலிருந்து ஆபீஸ் செல்ல தயாராகி கொண்டு இருந்தான். அவனுக்கு டை போட்டு கொண்டிருந்த அக்ஷயா, என்னங்க, நானே இப்போதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க ஏன் கூடவே இருக்கலாம்ல என்று கேட்டாள். அதை கேட்ட பிரகாஷ், ஹே, நான் ஆபீஸ்க்கு போறேன், எந்த பொண்ணையும் கூட்டிட்டு கூத்தடிக்க போல, சோ நீ கவலைப்பட வேண்டாம், ஓகே என்று சொன்னான். அதை கேட்டவள் சிரித்தாலும் மனதிற்குள், அதை எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும், உன்னை நான் மடக்கின மாதிரி அப்புறம் வேற எவ்வளவு பண்ணிட்டா அப்புறம் நான் நடு தெருவில் தானே நிக்கணும் என்று நினைத்தவள் அவனை பார்த்து, என்னங்க, நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க என் அப்பா கிட்ட நித்யா சொன்ன மாதிரி இந்த விஷயத்த சொல்லாம மறைக்க போறீங்களா என்று கேட்டாள். ஆமா, இப்பதான் உன் அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு, சோ கொஞ்ச நாள் பொறுமையா தான் இருக்கணும் என்று சொன்னான். உடனே முகத்தை பாவமாக வைத்துக் கொண்ட அக்ஷயா,
எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரியத்தானே போகுது. ஸோ நம்ம இப்பவே சொன்னா என்ன என்று கேட்டாள். உடனே பிரகாஷ், உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? இப்போதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, அதை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் தான் உணர்ச்சி வசப்பட்டதை உணர்ந்த அக்ஷயா, என்னங்க, என் அப்பா மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா அதை விட எனக்கு உங்க மேல காதல் அதிகமா இருக்கு. அதான் உங்க பொண்டாட்டிய எல்லார் முன்னாடியும் தெரியணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதை உண்மை என்று நம்பியவன், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், டிவோர்ஸ் முடிஞ்சதும் நாம தான் புருஷன் பொண்டாட்டி, அதுல மாற்றமே இல்லை என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அக்ஷயா அழகாக புன்னகை செய்ய அவளை பார்த்து சிரித்தவன் அங்கிருந்து வெளியே சென்றான். அவன் சென்ற பிறகு அக்ஷயாவின் முகம் கோபத்தை வெளிப்படுத்தியது. இந்த பிரகாஷ் ஏன் தான் இப்படி இருக்கானோ? இவனுக்கு அந்த நித்யாவை பிடிக்காதுன்னு பார்த்தா அவளுக்கு 1 கோடி ரூபாய் தரணும்னு சொல்றான். அதோட அவ சொன்னான்னு எங்களுக்கு கல்யாணம் ஆனதை கூட மறைக்கிறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ என்று மனதிற்குள் நினைத்தவள் அப்போதுதான் பிரகாஷ் போனை வைத்துவிட்டு சென்றதை பார்த்தாள். முதலில் அதை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவள் அதன் பிறகு நித்யாவிற்கு போன் செய்து பேசலாம் என்று முடிவு செய்தாள். அதே நேரம் இங்கே ஹோட்டல் ரூமில் இருந்த நித்யா அப்பொழுதுதான் எழுந்திருக்க அவளுக்கு அந்த மாஸ்க் அணிந்தவனிடமிருந்து தனக்கு ஏதாவது இரவு சமைத்து வைக்கும்படி மெசேஜ் வந்தது. அப்போதுதான் அந்த ரூமிலே கிச்சன் இருப்பதை பார்த்தவள் என்ன சமைக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் சென்று தன்னுடைய பெரியப்பாவை பார்த்தவள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது அவளுக்கு பிரகாஷ் நம்பரில் இருந்து கால் வந்தது. வேண்டா வெறுப்பாக போனை அட்டன் செய்த நித்யா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்காக எனக்கு இப்ப கால் பண்ற என்று கேட்டாள். உடனே அக்ஷயா, அக்கா எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் அக்ஷயா தான் பேசுறேன் என்று சொன்னாள். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டாள் நித்யா. அக்கா, நீ இங்க வீட்டுக்கு வாயேன் என்று பாசமாக அழைத்தாள் அக்ஷயா. அவள் அழைப்பதை நித்யாவிற்கு சந்தேகத்தை உண்டு பண்ண, ஏம்மா அதுக்குள்ள அந்த மாமியார் கல்வி கொடுமையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்று கேட்டாள். நான் தான் அவங்களுக்கு வாரிசு கொடுக்க போறேனே, சோ என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாங்கக்கா. இங்க டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு, வந்து சைன் பண்ணி தந்துட்டு போ என்று சொன்னாள் அக்ஷயா. அதை கேட்டதும் நித்யா மறுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் என்ன செய்ய, எப்படி இருந்தாலும் இதை ஒரு நாள் பண்ணத்தான் போகிறோம் என்ற எண்ணம் வரவும் அவள் அங்கிருந்து பிரகாஷ் வீட்டிற்கு கிளம்பினாள். அவள் மீண்டும் அந்த வீட்டு வாசலில் கால் வைக்கும் போது ஏதோ திகார் ஜெயில் வாசலில் கால் வைப்பது போன்ற உணர்வு அவள் மனதில் தோன்றியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.